ஹாய், வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாட் ஜிபிடி மாதிரியே ஒரு ஏஐ டூலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஏஐ டூலோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கோபைலட். இந்த கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்டில் எட்ஜுங்கிற வெப் ப்ரௌசரில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ மற்ற க்ரோம் ப்ரௌசரோ ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லையும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட்டில் கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த கோபைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சாட் ஜிபிடிக்கும் இந்த கோபைலட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு, இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெப்சைட் டேப்ல copilot.microsoft.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்கள் கோபைலட்டோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ சைன்இன் பண்ணால் தான் நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சைன் இன்னாக தான் இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது சைன்இன் ஆன மாதிரி காமிக்குது. ஸோ இதான் வந்து கோபைலட்டோட டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இங்கே தான் வந்து நம்ம என்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோமோ அது வந்து நமக்கு இங்கே நம்ம கேட்டுக்கலாம். ஸோ ஆஸ்க் மீ எனிதிங் அதில் வந்து டிஃபால்ட்டாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து write an email to my friend to invite me for my presentation. ஸோ அதாவது ரைட் அண்ட் இமெயில் டு மை ஃப்ரெண்ட் டு இன்வைட் மீ ஃபார் மை ப்ரெசன்டேஷன். ஸோ என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் எனக்கு வேணுங்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடியில் எந்த மாதிரி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அதுக்கு கண்டென்ட் வருது. இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுக்கலாம், இல்லை இது டிஸ்லைக் பண்ணலாம், ஆர் இதை காப்பி பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட்டை. தென் இதை டவுன்லோட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதை பிடிஎஃப் இருந்ததும் சரி, வேர்ட் ஆர் டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வாய்ஸாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவல் நம்ம வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு கான்வர்சேஷன் சாட் ஜிபிடி 3.5 என்ன வருதோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு இமேஜ் இதில் அப்லோட் பண்ணி இந்த இமேஜை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் இந்த ஏஐ வந்து கோபைலட் வந்து நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி இதில் ஒரு இமேஜ் வந்து ஒரு டீர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட டெஸ்க்டாப்பில். ஸோ அதை நான் வந்து இதில் அப்லோட் பண்ணி இந்த இமேஜை பற்றி நான் கேட்குறேன். ஸோ அப்லோட் தி இமேஜ். ஸோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் டிஸ்கிரைப் அபவுட் திஸ் இமேஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி இந்த இமேஜ் பற்றியான இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு இந்த கோபைலட் வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவாக நம்ம வந்து கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க, the image you have uploaded shown a young deer likely a fawn with distinct with white spots அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்டிவாக வந்து அந்த இமேஜ் பற்றி வருது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து இது நம்ம எந்த மாதிரியான இமேஜை நம்ம கேட்குறோமோ அதுவும் வந்து இதில் ஏஐ பேஸ்டாக வந்து நமக்கு ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து give an image of baby smiling அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் அதுவே கேட்கும். ஆட் சம் கலர் பலூன்ஸ் அவுட் டு தி இமேஜ், மேக் இட் த பேபி லாஃபிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஸ்மைலிங் அப்படிங்கிற மாதிரி அது சஜஷன்ஸ் கேட்கும். நீங்கள் இது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் என்ன கேட்டனோ அது மட்டும் இருந்தால் போதும்னா அதோட விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பேபி ஸ்மைலிங் இமேஜ் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இது எடிட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் இருக்குது. அந்த டிசைனர் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அதில் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு இந்த கோபைலட்டில். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்து அந்த வெப்சைட்டை பற்றி சம்மரைஸ் பண்ண சொன்னாலும் இது பண்ணி கொடுக்கும். நமக்கு நிறைய ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸு, நிறைய வந்து ஹைப்பர் லிங்க் எல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் இதில் நம்ம அந்த வெப்சைட்டை கொடுத்து இது என்ன அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டாக வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி
ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் காப்பி பண்ணிட்டு சம்மரைஸ் திஸ் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்டில் அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ இது வந்து நீட்டாக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு ஈஸியாக இந்த வெப்சைட் வந்து எதை பற்றியானது, இந்த வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கோபைலட்டோட அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ChatGPT 3.5 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஏஐ இமேஜை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும், வாய்ஸ் பேஸ்டாக நம்ம ஏதாவது கேட்டால் அதுக்கு அந்த குவைரிஸை வந்து சால்வ் பண்ணுறதாகட்டும், அகெயின் உங்களுக்கு ஒரு இமேஜை கொடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் அதுவும் வந்து பண்ணும். இது எல்லாமே வந்து இந்த கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வேர்டு, எக்ஸல், பிபிடி இதில் எல்லாமே வந்து இந்த கோபைலட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்ட் ஃபைலில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் அதுலேயே வந்து அந்த கோபைலட்டோட ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதில் வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இந்த கோபைலட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.